கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு மகிமையும் உண்டாவதாக. இந்த ஆசீர்வாதமான செய்தியின் வேளையிலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். ரோமர் 5வது அதிகாரம் 1வது வசனம் என்ன சொல்லுகிறது? உங்களுக்கு சமாதானம். ஆம், அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் சமாதானமற்ற சூழ்நிலையில் நாம் சில வேளை தள்ளப்படுகிறோம். பொருள் இருக்கலாம், பணம் இருக்கலாம், வேலைகள் இருக்கலாம், ஆனால் நிம்மதி இல்லையே. அப்படி ஏங்கி தவிக்கிறதான அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வசனம் அப்போஸ்தலனாகிய பவுல் ஆறுதலான வார்த்தைகளை நமக்கு பகிர்ந்தளிக்கிறார். என்ன? இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். மனிதன் தரும் சமாதானம் வேறு, கர்த்தராகிய தேவனிடத்திலிருந்து வருகிறதான சமாதானம் நிலையானது. அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் சிலாக்கியத்தை விசுவாசத்தினால் பெற்று நிலை கொண்டிருக்க ஆண்டவர் என்று உங்களை அழைக்கிறார். அவர் மூலமாய், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நாம் சமாதானம் பெற்று வாழ வாஞ்சிக்க வேண்டும். அருமையானவர்களே, அது ஒரு பெரிய சிலாக்கியம் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். அந்த சிலாக்கியம் என்ற சமாதானத்தை உங்களுடைய வாழ்க்கையிலும் என் தகப்பன் தந்து உங்களை வழிநடத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.